வெல்கம் டு மெயிலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 10th ஸ்டாண்டர்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.1 ஃபஸ்ட் சம் போட போகிறோம். ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. இப்போது ஏவோட செட் என்ன கொடுத்துருக்காங்க? 2 - 2 3. பியோட செட்டு 1 - 4. இப்போ நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், அப்புறம் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கிராஸ் ஏ வந்து நம்மளுக்கு 2 - 2 3 செட் தெரியும், பி வந்து 1 4 தெரியும். எப்படி கிராஸ் பண்ணோன்னு பார்க்கலாம். மல்டிப்ளை பண்ணோன்னு 2வும் 1ம் ஸ்மால் ப்ராக்கெட்டில் அது போடணும். 2 1, அடுத்தது 2வும் -4ம் ஸ்மால் ப்ராக்கெட், அடுத்தது -2 1, -2, 1, அப்புறம் -2, -4, அடுத்தது 3, 1, அடுத்தது 3, -4. அப்போது ஏ கிராஸ் பியோட ஆன்சர் என்னென்ன? ப்ராக்கெட்டில் 2, 1, 2, -4, -2, 1, -2, -4, 3, 1, 3, -4. இப்போ அடுத்தது ஏ கிராஸ் ஏ வந்து 2 - 2 3 செட்டு. அதே தான் இதுக்கும், ஏன்னா ரெண்டும் ஏ தானே, அதையே திருப்பி ஏ போட்டிருக்கோம். இப்போ இதை நம்ம கிராஸ் பண்ணோம். எப்படின்னா 2 2 2 -2 2 3 -2 2 -2 -2 -2 3, அப்புறம் 3 2 3 -2 3 3. அதை தான் கம்மா போட்டு ப்ராக்கெட் பண்ணிட்டேன். இதுதான் ஏ கிராஸ் ஏவோட ஆன்சர். அடுத்தது பி கிராஸ் ஏ. பி என்னது? பி வந்து 1 -4 அவங்க கொடுத்தது, கிராஸ் 2 -2 3. இப்போ இதை எப்படி கிராஸ் பண்ணலான்னா 1ம் 2வும் ஸ்மால் ப்ராக்கெட்டில் போட்டால், அடுத்தது 1ம் -2வும், அடுத்தது 1ம் 3யும், அடுத்தது -4ம் 2வும், அடுத்தது -4ம் -2வும், அடுத்தது -4ம் 3. இதுதான் பி கிராஸ் ஏ. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் ஏ = B = செட் ஆஃப் PQ கொடுத்துட்டாங்க. ஏன்றதும் PQவா, ப்ளஸ் பின்றதும் PQ அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எல்லாம் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏன்றும் செட் ஆஃப் PQ, P அண்ட் Qவும் P, Q, அதே மாதிரி பியும் P, Q. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம இதுலேயும் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பின்னா ஏ வந்து PQ, பியும் அதே தான் PQ. இது எப்படி பண்ணலான்னா PP PQ, Q, P, Q, Q. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அது ஸ்மால் ப்ராக்கெட்டில் போடணும். PP PQ QP QQ. அடுத்தது ஏ கிராஸ் ஏ. ஏன்னா P, Q தான், ஏனாலும் திருப்பி P, Q. இதுவும் அதே தான் ஆன்சர் வரும். PP PQ QP QQ. அதை தான் போட்டிருக்கேன். அடுத்தது பிஏக்கும் அதே தான், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலில் நம்ம எப்படி போட்டாலும் அதே தான் ஆன்சர் வரும். PQ, இதுலேயும் PQ, இதுலேயும் அது மாதிரி ஃபஸ்ட்டோட பியோட P, P, Q, Q, P, Q, Q. அடுத்தது தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? A = M, N, செட் ஆஃப் M, N கொடுத்துட்டாங்க. B வந்து நல் செட்டுன்னு கொடுத்துட்டாங்க. நல் செட்டுன்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அது எம்டி செட்டு தான் நல் செட் சொல்லுவோம். எம்டி செட்டு. இதுலேயும் ஏ கிராஸ் பி முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏ வந்து MN, செட் ஆஃப் MN கிராஸ் நல் செட். இப்போ இது நல் செட்டை 0ன்னு வச்சா நம்ம 0 கூட நம்பரை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 0. அதனால் நல் செட்டுன்னே நம்ம இதுக்கு போடலாம். அடுத்தது ஏ வந்து செட் ஆஃப் MN, இதுக்கும் MN. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம். அதாவது கிராஸ் MN, NN இதெல்லாம் ஸ்மால் ப்ராக்கெட்டில் போட்டால் ஆன்சர் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பி கிராஸ் ஏ. பி வந்து நல் செட்டு நம்மளுக்கு தெரியும், ஏ வந்து MN தெரியும். இப்போ 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் வரும். அதை தான் நல் செட்டை கூட எதை நம்ம இப்போ கிராஸ் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு வர்றது நல் செட்டு தான். அதுதான் நல் செட் ஆன்சர். அடுத்தது செகண்ட் சம். லெட் A = 1 2 3 and B = x/x is a prime number less than 10. அதாவது A வந்து கொடுத்துட்டாங்க, B வந்து ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரைம் நம்பர் 2 3 5 7 11 அப்படி வரும். அதில் 11ல் நம்ம 7 வரைக்கும் தான் போட முடியும். ஃபைண்ட் A கிராஸ் B அண்ட் B கிராஸ் A கேட்டிருக்காங்க கொஸ்டினை. A வந்து 1 2 3, B வந்து என்ன சொல்லியிருக்காங்க? லெஸ் தென்
ப்ரைம் நம்பர் 10க்கு லெஸ் தென் சொல்லணும். எதுன்னா 2 3 5 7 9 இது 11 போட முடியாது. அதில் 10 விட அது அதிகம். அதனால் 10 கீழே இருக்கிறது 7 வரைக்கும் 2 3 5 7. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்கணும். முதல்ல A கிராஸ் B கண்டுபிடிக்கலாம். A வந்து 1 2 3, B வந்து 2 3 5 7. முதல்ல 1ஓட இந்த 4த்தையும் 2ஓட இந்த 4த்தையும் 3ஓட இந்த 4த்தையும் எப்படி போடுறோம் பாருங்கள். 1 2 1 3 1 5 1 7. அடுத்தது 2 2 2 3 2 5 2 7. அடுத்தது 3 2 3 3 3 5 3 7. இதுதான் A கிராஸ் ஏவோட ஆன்சர். இப்போ B கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது கேட்டிருக்காங்க B. நம்ம முதல்ல A முதல்ல இருந்தால் A போட்டோம். இப்போ B முதல்ல இருக்கிறதுனால B முதல்ல போடுறோம். 2 3 5 7 செட் இது இன்ட்டு 1 2 3. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். எப்படின்னா 2வை இந்த 3ஆல், 3ஏ இந்த 3ஆல், 5ஏ இந்த 3ஆல், 7ஏ இந்த 3ஆல், அதை தான் இங்கே போடுறோம். 2 1 2 1 2 2 2 3 3 1 3 2 3 3 5 1 5 2 5 3. அடுத்தது 7 1 7 2 7 3. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். B கிராஸ் ஏவோட ஆன்சரு வந்துடுச்சு. இப்போ தேர்ட் சம் போடலாம். நம்ம தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க. இஃப் B கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் -2 3 -2 4 0 3 0 4 0 3 3 3 4 ஃபைண்ட் A அண்ட் B. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். எது ஃபஸ்ட்டு இருக்கோ BAன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் B, செகண்ட் இருக்கிறதெல்லாம் A. இப்போ B வந்து செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எலிமெண்ட் B. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது B. அப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் B. அது என்னென்ன இருக்குது, -2 0 0 3 3. அந்த 2 வாட்டி இருக்கிறது நம்ம ஒரு வாட்டி தான் போடணும். -2 0 3. இப்போது அடுத்தது A கேட்குறாங்களா. A வந்து செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் B. இதில் செகண்டாக இருக்கிறது தான் A. இப்போ செகண்டாக இருக்கிறது என்ன இருக்கீங்க, 3 4 3 4 3 4. நம்ம ஒரு 3 4 தான் போடணும். A இஸ் ஈக்குவல் டு 3 4. இப்போ A வந்து நம்மளுக்கு 3 4 கிடச்சிது. B வந்து -2 0 3ன்னு கிடச்சிது. அடுத்தது ஃபோர்த் சம். ஃபோர்த்து சம் வந்து 5 மார்க்ஸ் சம் இது. If A is equal to set of 5 6, B is equal to set of 4 5 6, C is equal to 5 6 7. Show that A cross A is equal to B cross B intersection C cross C. இப்போ நம்மளுக்கு A கொடுத்துட்டாங்க 5 6, B கொடுத்துட்டாங்க, C கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த A into A is equal to B into B intersection C into Cயை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இது ரெண்டும் ஈக்குவல், அதாவது LHSம் RHSம் ஈக்குவல் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. முதல்ல நம்ம LHS போடுவோம். இங்கே LHS A into A முதல்ல போட்டுட்டு இதோட ஆன்சரும் ஈக்குவலாக வருதான்னு பார்த்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். முதல்ல இந்த A into A லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது A into A போடுறோம். A into Aனை ஏவே திருப்பி போடணும். 5 6 செட்டாக, இதில் 5 6. இப்போ இதை கிராஸ் பண்ணும்போது 5 5 5 6 6 5 6 6 அதுதான் போட்டிருக்கேன். இது ஃபுல்லாத்தையும் நம்ம ஸ்மால் ப்ராக்கெட்டில் போட்டு முடிக்கணும். அடுத்தது இப்போ LHS கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது RHSனால் ரைட் ஹேண்ட் சைடு என்னதுன்னா B இன்ட்டு B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் C. அதை தான் நீங்கள் போட்டிருக்கேன். RHS என்னது, B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் C. இதில் நம்ம இந்த ப்ராக்கெட்டை தான் முதல்ல பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்டையும் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணணும். B கிராஸ் Cன்னு பியும் திருப்பி போட்டிருக்கேன். 4 5 6 இதில் 4 5 6 இதுவும் B கிராஸ் போட்டாச்சு. இப்போ பண்ணும்போது 4 4 4 5 4 6 5 4 5 5 5 6 6 4 6 5 6 6. இது வந்தாச்சு. B கிராஸ் B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது C கிராஸ் Cயே திருப்பி போடுறோம். இது எப்படின்னா 5 6 7, இதுக்கு C வந்து 5 6 7 தான் Cக்கு. இப்போ இதை எப்படி கிராஸ் பண்ணுறோன்னா 5 5 5 6 5 7. அடுத்தது 6 5 6 6 6 7
அடுத்தது 7 5 7 6 7 7 அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம், பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. நம்ம பி கிராஸ் பியை முதல்ல கண்டுபிடிச்சோம், அடுத்தது சி கிராஸ் சியை கண்டுபிடிச்சோம். இப்போ இன்டர்செக்ஷன் என்னது, அதில் இருக்க சேமாக இருக்கிறத நம்ம எடுத்து எழுதுறது தான் இன்டர்செக்ஷன். இப்போ இதில் என்னென்ன சேமாக இருக்குது பாருங்கள். இதில் 5லேருந்து ஆரம்பிக்குது, இது 5.5 5,5 சேமாக இருக்குது. அடுத்தது 5,6 சேமாக இருக்குது. அடுத்தது 6,5 சேமாக இருக்குது. 6,6 சேமாக இருக்குது. இப்போ இதை நம்ம 2ன்னு போட்டுக்கலாம். 5,5 5,6 6,5 6,6. இப்போது எல்ஹெச்எஸ் என்ன வந்தது, அதே தான் பாருங்கள். 5,5 5,6 6,5 6,6. இது நம்ம 1ன்னு வச்சோம். இதை ஆர்ஹெச்எஸ்ஸை நம்ம 2ன்னு வச்சோம். இப்போ இது ரெண்டும் ஃப்ரம் 1 and 2ல் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வந்தது. அதாவது ஏ கிராஸ் ஏவும் 5 5 5 5 6 6 5 6 6 வந்தது. இதுவும் வந்து 5,5 5,6 6,5 6,5 6,6 வந்தது. அதனால் நம்மளது ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதிட்டோம். இந்த சம் முடிச்சிட்டோம். இந்த 5 மார்க் சம் இதெல்லாம் எழுதணும் நம்ம ஃபுல்லாக. அடுத்த சம் போகலாம், 5th சம் போகலாம். Given A is equal to 1 2 3, B is equal to 2 3 5, C is equal to 3 4, set of 3 4. D வந்து is equal to set of 1 3 5. Check if. இப்போ A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. A ஓடது கொடுத்துட்டாங்க 1 2 3, B ஓடது 2 3 5, C ஓடது 3 4 செட்டு கொடுத்துட்டாங்க, D ஓடது 1 3 5. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சேமாக வருதான் ப்ரூவ் பண்ணணும். நம்ம அது எப்படி, முதல்ல இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது எல்ஹெச்எஸ் இந்த பக்கம் இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிறது ஆர்ஹெச்எஸ். நம்ம முதல்ல எல்ஹெச்எஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு அதை 1ன்னு வச்சுக்கலாம், ஆர்ஹெச்எஸ்ஸை 2ன்னு வச்சுக்கலாம். ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இப்போ எல்ஹெச்எஸ் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் சி பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. இப்போது ஏ இன்டர்செக்ஷன் சினா ஏ வந்து 1 2 3, சி வந்து 3 4. இன்டர்செக்ஷனில் இதில் ரெண்டுத்துலேயும் எது சேமாக இருக்கோ அதை தான் வெளில எடுத்து போடணும். 3 தான் சேமாக இருக்குது, 3யை செட்டில் போட்டோம். அடுத்தது பி இன்டர்செக்ஷன் டி, இது முதல்ல கண்டுபிடிச்சோம், இதை கண்டுபிடிச்சோம், அப்புறமா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் இது ரெண்டுத்தையும். இப்போ பி இன்டர்செக்ஷன் டி என்னது, பி வந்து 2 3 5, டி வந்து 1 3 5. இப்போ இது ரெண்டுத்துலேயும் சேமாக இன்டர்செக்ஷன்னா சேம். இப்படி இந்த சிம்பிள் போட்டால் அதுக்கு இன்டர்செக்ஷன், அது ரெண்டு சேமாக இருக்கிறது எதுனா 3 5. யூ போட்டால் யூனியன், இன்டர்செக்ஷன் யூனியனை எல்லாத்தையும் சேர்த்து போடணும். இன்டர்செக்ஷனை எது சேமாக இருக்கோ அதை எடுத்து போடணும். இப்போ சேமாக எடுத்து போட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், நம்ம கிராஸ் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி, இதை கண்டுபிடிங்க. ஏ இன்டர்செக்ஷன் சியும் கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியும். ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 3ன்னு கண்டுபிடிச்சோம். பி இன்டர்செக்ஷன் டி வந்து என்ன கண்டுபிடிச்சோம், 3 5. இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணோம். எப்படின்னா 3 3 3 5, அவ்வளோதான் ஆன்சர். இது 1ன்னு வச்சுக்கணும் நம்ம. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு என்னது இங்கே கொஸ்டினில், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி, அதுதான் இங்கே நீங்கள் போட்டிருக்கேன். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. முதல்ல இந்த ப்ராக்கெட் ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் இன்டர்செக்ஷன் பண்ணணும். முதல்ல ஏ கிராஸ் பியை பண்ணிடணும், அப்புறம் சி கிராஸ் டியை பண்ணிடணும், ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். ஏ கிராஸ் பின்னா ஏ வந்து 1 2 3, பி வந்து 2 3 5. அதை கிராஸ் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். எப்படின்னா 1 2 1 3 1 5, அதை கமா 2 2 2 3 2 5. அடுத்தது 3 2 3 3 3 5. இப்போது ஏ கிராஸ் பி பண்ணிட்டோம். இப்போ சி கிராஸ் டி பண்ண போகிறோம். சி வந்து 3 4 கிராஸ் டி வந்து 1 3 5. இதை எப்படி பண்ணணும், 3 1 3 3 3 5 4 1 4 3 4 5. அதான் இங்கே போட்டிருக்கேன். ஸ்மால் ப்ராக்கெட்டில் 3 1 3 3 3 5 4 1 4 3 4 5. இப்போது இது ரெண்டுத்துலேயும் நடுவில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்டர்செக்ஷன். இதுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷனில் எது சேமாக இருக்கோ அதை பார்க்கணும். இதில் எது சேமாக இருக்குது பாருங்கள், 1 இல்லை, இதில் 3 தான் இருக்குது. 3.3 3.5. அப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிது, இது செகண்டு 3.3 3.5 கிடச்சிது. தட் இஸ்
LHS ஆர் LHS நம்மளுக்கு 1 என்ன கிடச்சிது 3.3 3.5 RHS ரெண்டுமே என்ன கிடச்சிது 3.3 3.5 இதுவும் கிடச்சிது. அதனால் LHS is equal to RHS. From 1 2ல நம்மளுக்கு A intersection C into B intersection C is equal to A cross B intersection C cross D. Hence proved. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்ன கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.